அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தில்லை சுகம் சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு மோர் குழம்பு ரெசிபி தான் நான் செய்ய போகிறேன். அதான் இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு மிளகு ஜீரகம் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள். இஞ்சியும் பச்சை மிளகாவும் நான் தட்டிகிட்டு இருக்கேன். இதுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தோரம் பருப்பு நான் ஊற வச்சுட்டேன். ஊறிட்டு இருக்குது பருப்பு. அந்த பருப்போடு சேர்ந்து தான் இந்த மிளகு ஜீரகத்தை நம்ம அரைச்சிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு தனியாக கடுகு, சீரகம், மஞ்சத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். இஞ்சியும் பச்சை மிளகாவும் நல்லா கல்லில் தட்டி வச்சுருக்கேன். நம்ம அதை நல்லா அரைச்சிடக்கூடாது, ஏன்னா காரம் அதிகமாக எடுத்துக்கும். தட்டி வச்சுக்கணும். அம்மியிலையோ இல்லை உரல் கல்லையோ நம்ம நல்லா தட்டி வச்சுக்கணும். பெருங்காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெருங்காயமும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மிக்சியில் கொஞ்சம் தோரம் பருப்பு, மிளகு, ஜீரகம் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கணும். அதை நான் அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் நம்ம மீடியம் ஸ்டேஜில் வச்சுக்கணும். அடுத்தது தயிர் அதுவும் ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பெஸ்ட்டுங்கிறத விட அதான் இருக்கணும், புளிச்சு தான் இருக்கணும் தயிர். ஒரு நாள் 2 நாள் புளிச்ச தயிராக இருக்கணும். ஃப்ரெஷ்ஷான தயிரில் செய்யக்கூடாது. இந்த புளிப்பு டேஸ்ட் தான் நமக்கு அதில் ரொம்ப முக்கியம். அதையும் தண்ணி வச்சு நல்லா அந்த கொஞ்சம் திப்பி இல்லாமல் நல்லா அடித்து வச்சுருக்கேன். தண்ணியாக அடித்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பை தாளித்து விட்டுக்கலாம். மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு என்னென்ன போட்டு தாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எண்ணெயை காலியாகிடுச்சு. எண்ணெயை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இடையில நம்ம இந்த வேலையை அப்படியே பார்த்துக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துருக்கேன், சீரகம் போட்டிருக்கேன். அது பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சியும் பச்சை மிளகாயும் தட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் போட்டுக்கிறேன். அது எண்ணெயில் நல்லா வதங்கணும். அதையும் போட்டு வதக்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கிறேன். ரொம்ப வாசனைக்கு நம்ம கொத்தமல்லி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயமும் நான் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் எல்லாமே எண்ணெயில் லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம பருப்போட மிளகு ஜீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியும் நம்ம அதை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஊற்றும் போது தண்ணியாக தான் இருக்கும். அது சூடு ஏற ஏற வேகிறதுக்கு வேக டைம் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது அப்படியே கொஞ்சமாக திக்காயிட்டே வரும். கைவிடாமல் கிளறணும். ஒரு செகண்ட் கூட நம்ம விடக்கூடாது, அப்படியே கட்டிப்பட்டுரும். அதனால் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அதான் நான் கிளறிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம அதை கிளறிட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் திக்காகுது பாருங்கள். முன்னைய விட இப்போ எவ்வளோ திக்காகுது பாருங்கள். நான் பாப்பா கிளம்பிட்டு ஸ்கூல் கிளம்பிட்டே இருந்துச்சு. நான் கொஞ்சம் கிளறி விட சொன்னேன். நெக்ஸ்ட்டு இடையில பார்த்திங்கன்னா நான் வெந்தயம் முளைக்கட்டி வச்சுருந்தேன். எவ்வளோ சூப்பராக முளைக்கட்டி இருக்குது பாருங்கள். ஒரு நைட்டு ஊற வச்சு நல்லா தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில், சுத்தமான காட்டன் துணியில் கட்டி வச்சோன்னா அந்த மாதிரி சூப்பராக முளைக்கட்டி இருக்குது. நான் அதை அப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அப்படியே கூட அள்ளி சாப்பிடலாம். எந்த அளவுக்கு நமக்கு வெந்தயம் கசக்குதோ அதை முளைக்கட்டிட்டா இனிப்பு எடுக்கும். அடுத்தது பாருங்கள், ஒரு சைடில் உளுந்து ஊற வச்சுருந்தேன். ஒரு 1/4 டம்ளர் உளுந்து ஊற வச்சுருந்தேன். நம்ம எத்தனை பேரோ வீட்டில் குழம்பு சாப்பிட போகிறோமோ அந்த அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இப்போ மோர் கலக்கி வச்சுருந்தேன் இல்லையா, இந்த பருப்பு தண்ணி நல்லா கெட்டியானதுக்கப்புறம் இந்த மோர் கலக்கி வச்சுருந்ததையும் எடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி திரும்பவும் கைவிடாமல் கிளறிட்டுருக்கேன். இப்போ உளுந்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதில் பச்சை மிளகாய், இஞ்சி, சோம்பு போட்டு அரைக்க போகிறேன். அரைச்சி வடை தான் நான் செய்ய போகிறேன். லைட்டாக கொதி வந்துருச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம உளுத்த வடை போட்டு மோர் குழம்புல ஊற வைக்க போகிறோம். அதுதான் அடுத்த ப்ராசஸ் செய்ய போகிறோம். அரைச்சிட்டு நல்லா அடிக்கணும். உளுத்த மாவு மட்டும் அரைச்சிட்டு நல்லா கையை அடிக்கும்போது தான் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் வடை, இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். நல்லா கையை வச்சு நம்ம அடித்து விடணும். நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ கொஞ்சமாக நான் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். நமக்கு அந்த மொறுமொறுன்னு இருக்கும் வடை, அதனால் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நம்ம வடையை ஒன்று தட்டி எடுத்துக்கலாம். நான் மாற்றிட்டேன். மோர் குழம்பு மாற்றி வச்சுட்டேன் வேறு பாத்திரத்தில். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் சூட்டோடே நம்ம அந்த பாத்திரத்துலேயே வச்சோன்னா இன்னும்
கெட்டியாக பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுவும் நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம இந்த உளுத்த வடை வந்து நம்ம எடுத்துட்டு அந்த சூட்டோடைய குழம்புல சேர்த்துருவோம். அப்போ இந்த உளுத்த வடையை கொஞ்சம் குழம்பு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். உளுத்த வடை அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே ஊறி போயிருக்கும். நம்ம வந்து சாம்பார் வடைலாம் செய்வோம் இல்லையா, அதை மாதிரி தான். அதுலேயே கொஞ்சம் வந்து வடை இழுத்துக்குவோம். அப்போ நம்ம போட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நமக்கு மோர் குழம்பு வேணும். அதனால் நம்ம வந்து பாத்திரத்தை மாற்றிட்டோம். அந்த சூட்டோடு வச்சோன்னா அந்த ஹீட்டில் வந்து இன்னும் கெட்டியாகிடுன்றதுனால நான் பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். அப்புறம் அதையே கழுவிட்டு நான் அதிலே இந்த பாத்திரத்துலேயே வடையும் போட்டு எடுக்கிறேன். ஏன்னா இந்த பாத்திரம் கொஞ்சம் குழியாக இருக்குது. இதில் வடை போடும்போது நமக்கு நல்லா வரும் வடை. எண்ணெயும் நம்ம அதிகம் ஊற்ற தேவையில்லை. அடுத்த செட்டு பார்த்திங்கன்னா சின்னதாக சின்ன சின்ன போண்டா மாதிரி போட்டுட்டேன். குட்டியாக இருக்கும். பெருசாக இருந்தால் தான் வேகாது. இது குட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். இதையும் நம்ம வந்து மோர் குழம்புல போட்டுப்பேன். வடை கொஞ்சம் மோர் குழம்புல போட்டுப்பேன், கொஞ்சம் போடாமையும் வச்சுப்பேன். நமக்கு சைடிஷ்ஷாகவும் சூப்பராக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸும் அதை நான் வந்து கொடுத்துப்பேன். வெந்துட்டு இருக்கட்டும். சைட் பை சைடு வந்து அப்படியே டிஃபனுக்கு பசங்களுக்கு வந்து தோசையும் நான் வந்து ஊற்றிட்டுருக்கேன். இப்போ வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு உளுந்து வடை. நான் அதை வந்து குழம்புல சேர்த்துக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பக்குவமாக நம்ம செய்கிற முறையில் அதை செஞ்சோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிலர் வந்து ஒருத்தவங்க ஒரு ஸ்டைலில் செய்வாங்க. இது வந்து என்னோடய ஸ்டைல், எங்கள் அம்மா கிட்டே நான் கற்றுக்கிட்டது. இது வந்து எங்களோட ஸ்டைலு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிட்டு பாருங்கள். சூப்பராக வந்து பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வச்சு கொடுத்து அனுப்பிட்டேன். இது வந்து லஞ்சு வந்து நான் சாப்பிடும்போது எடுத்தது. அப்படியே ஊறி போய் எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் சாதம், அந்த மோர் குழம்புல ஊறி இருந்த வடை, ரெண்டுமே அவ்வளோ காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்குங்க. அல்டிமேட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. எங்கள் பாப்பா 2 பேரும் அவங்க அப்பா, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு இந்த மோர் குழம்புன்னு சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.